த்ரெஷோல்டு லிமிட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். சரி சரி, இது த்ரெஷோல்டு லிமிட் நீங்கள் சொன்னீங்க. அப்போ த்ரெஷோல்டு லிமிட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போது கட்டாயம் என்பதை காட்டுகிறது. நல்லா பாருங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படின்னா வந்து எம்என்டின்னு சொன்னது. தட் இஸ் மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. If a supplier is located in any of these category states, special category states, GST registration is compulsory when aggregate turnover exceeds 40 lakhs கிடையாது 10 lakhs for both goods and services அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். சரி, அதர் ஸ்டேட்ஸாக இருந்துச்சுன்னா, இவை ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அல்லாத மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் சப்ளை ஆஃப் கூட்ஸாக இருந்துச்சுன்னா 20 lakhs கீழ்கண்ட மாநிலங்களில் கூட்ஸ் சப்ளை செய்தால் ஆந்திர பிரதேஷ், மேகாலயா, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா, உத்தரகண்ட் இதோட த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 20 lakhs. அப்போ தெலுங்கானாவில் கூட் சேல்ஸ் 22 lakhs என்றால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது கட்டாயமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மேலே சொன்ன அந்த 6, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது 40-20ன்னு படித்தோம். இதையும் இன்னும் குறைக்கிறாங்க. எம்என்டிக்கு மட்டும் 10 lakhs, அருணாச்சல், மேகாலயா, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா, உத்தரகண்ட் அப்படின்ற 6 மாநிலங்களுக்கு வந்து 20 lakhs ஆகும். இது தவிர இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து 40 lakhs ஆகும் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் 38 லட்சத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலேயே கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து 42 lakhsக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா இது கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த எம்என்டி நீங்கள் மனசில் வச்சுட்டு அடுத்தது ஏஎம்பி அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, புதுச்சேரி, எஸ்டியு அதான் நீங்கள் எஸ்டியு சிக்கிம், தெலுங்கானா அண்டு உத்தரகண்ட். இதே வந்து திரிபுரா மேலே வரும். அங்கே எம்என்டின்னு சொல்லுவோம். ஏஎம்பி, எஸ்டியு இப்படி நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். எஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தா கூட்ஸு தமிழ்நாடு, கர்நாடகா 40 lakhs, கூட்ஸ் அருணாச்சலம், மேகாலயா, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா, உத்தரகண்ட் 20 lakhs நார்மல் ஸ்டேட்ஸ். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுக்கு வந்து என்ன ஆயிருன்னா 10 lakhsன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அடுத்தது இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. அக்ரிகேட் டர்ன் நான் சொன்னேன், இந்த 4 பாயிண்ட் சொன்னேன். டேக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸாம் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட் சப்ளைஸ், இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ், இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா பேன் பேஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேராதுன்னு சொல்லும்பொழுது இந்த டேக்ஸஸ் எதுவுமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது அப்படின்றத அவங்க தீர்க்கமாக சொல்லிடுறாங்க. சரி, however inward supplies on which tax is payable under reverse charge are not included. இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மூலமாக இன்வர்டு சப்ளைஸ் நீங்கள் பொருளை வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஆர்சிஎம் கட்டியிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டும் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவரில் சேரக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் சேர்த்திடுறாங்க சில பேர், அதை சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எக்ஸாம் சப்ளைஸ். சரி, எக்ஸாம் சப்ளைஸ் இன்க்ளூட் ஆகலாமான்னு கேட்டால் எஸ், எக்ஸாம் சப்ளைஸ் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான நிபந்தனை. அப்போ நீங்கள் சேர்க்கணும். அப்போ எக்ஸாம் சப்ளைஸு, நில் ரேட்டட் சப்ளைஸு, ஃபுல்லி எக்ஸாம்டட் சப்ளைஸு, நான் டென்சிபிள் சப்ளைஸு, இது எல்லாமே அக்ரிகேட் டர்ன் ஓவரில் கண்டிப்பாக ஆட் ஆகணும். மில்க் வந்து கண்டிப்பாக எக்ஸம்டடு, டெக்ஸ்டைல் வந்து டேக்ஸபிள். ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர் 20 லட்சம் போது மில்க்குக்கு 5, டெக்ஸ்டைலுக்கு 15, மொத்தம் 20ன்றது நம்ம சரி தான் ஆகணும். எக்ஸ்போர்ட் சப்ளைஸ் அப்படின்னு என்ன? எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் services are included in aggregate turnover even though exports are derived supplies. பொருட்கள் அல்லது சேவைகளின் ஏற்றுமதி மதிப்பு மற்றும் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் சேர்க்கப்படும். ஏற்றுமதிக்கு ஜிஎஸ்டி 0 ரேட் இருந்தாலும் டர்ன் ஓவரில் சேர்க்கணும் அப்படின்றாங்க. அப்போ டொமஸ்டிக் சேல்ஸ் 18 லட்சம், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 10 lakhs, அக்ரிகேட் டர்ன் ஓவர் 28 lakhs அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ். இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் between branches having same PAN are also included அப்படின்றாங்க. ஒரே பேனுக்கு சொந்தமான வெவ்வேறு மாநில கிளைகளுக்கு இடையேயான சப்ளைஸ் கூட அக்ரிகேட் டர்ன் ஓவரில் சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பிட்வீன் பிரான்ச்சஸ் ஹேவிங் சேம் பேன் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தமிழ்நாடுடைய பிரான்ச் வந்து கர்நாடகாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு 5000 rupees நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்போ இதுவும் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் சேர்க்கப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்கப்படும். அப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர் இன்க்ளூட் ஆல் சப்ளைஸ் மேட் ஆன் ஓன் அக்கௌண்ட் ஆன்
பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல். ஒரு நபர் தன் பெயரிலோ அல்லது பிரின்சிபல் சார்பாகவோ செய்த சப்ளை அனைத்தும் அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல சேர்த்தப்படும் அப்படின்றதுல முக்கியமான விஷயம். ஜாப் ஒர்க் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். After completion of job work, supply of goods by job work is treated as supply by principals. இந்த இடத்துல முக்கியமான விஷயம், ஜாப் ஒர்க் அவன் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறான். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஜாப் ஒர்க், சப்ளை ஆஃப் கூட்ஸ் பை ஜாப் ஒர்க்கர் இஸ் ட்ரீட்டட் as a supply by principals. Hence, such value is not included in job workers aggregate turnover. அப்போ ஜாப் ஒர்க்கர் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் யார் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஒர்க்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்துறாங்க. அதனால ஜாப் ஒர்க்கரோட அக்ரிகேட் டர்ன் ஓவரில் இது இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாப் ஒர்க்கர் வேலை முடித்த பொருளை அனுப்பும் பொழுது அந்த சப்ளை பிரின்சிபல் செய்தால் தான் கருதப்படுமே தவிர அதன் மதிப்பு வந்து ஜாப் ஒர்க்கரின் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் சேர்க்கப்பட மாட்டாது அப்படின்றது முக்கியமான விஷயம். சரி, எக்ஸம்ஷன் சப்ளைஸ்க்கு என்ன டிஃபரேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் சப்ளை என்பது நில் ரேட்டட், ஃபுல்லி எக்ஸம்டட், நான் டேக்ஸபிள், இதெல்லாம் தான் எக்ஸம்ட்னு சொல்கிறாங்க. சரி, அதே நேரத்தில் ஜிஎஸ்டி விதிக்க முடியாத பொருட்கள் அல்லது சேவைகள் தான் வந்து என்ன செய்ய முடியும், நான் டேக்ஸபிள் சப்ளைஸ்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபார் பர்பஸ் ஜிஎஸ்டி பர்பஸ் டெல்லி, புதுச்சேரி ஆர் ட்ரீட்டட் as a ஸ்டேட்ஸ். ஆனால் அது யூடிஐஜிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி சட்டத்தின்படி டெல்லியும் புதுச்சேரியும் வந்து யூனியன் டெரிட்டாரிட்டியாக இருந்தாலும் அவங்களும் நம்மளை ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. சரி, அடுத்தது வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? ஈவன் இஃப் டர்ன் ஓவர் இஸ் பிலோ த்ரெஷோல்டு லிமிட், எ பர்சன் மே வாலண்டரிலி அப்டைன் ரெஜிஸ்ட்ரேஷன். சார், ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் அப்ளையா அப்படின்னு கேட்டால், எஸ் சார், நம்மளுடைய டர்ன் ஓவர் லிமிட்டே வரல, இருந்தாலும் நீங்கள் வாலண்டரியாக போய் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும் கூட ஜிஎஸ்டி சட்ட விதிகள் எல்லாமே பொருந்தும். அதனால் ஜிஎஸ்டி என்பது சட்ட விதிகள் எல்லாமே பொருந்துன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்றது வந்து இந்த 4 டர்ன் ஓவர் மறந்துடாதீங்க: எக்ஸம்டட், டேக்ஸபிள், நான் டேக்ஸபிள் அண்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்ட் எக்ஸ்போர்ட். அக்ரிகேட் டர்ன் ஓவர் இதெல்லாம் சேராதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அண்ட் காம்பன்சேஷன் செஸ் எதுவுமே சேராது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் நீங்கள் இதில் புரிஞ்சு கொள்ள வேணும். எஸ், தேங்க்யூ. Thank you students. Please watch my channels and subscribe immediately. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸஸ்